விண்ணக தந்தையே இறைவா, நம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ஆண்டவரே இறைவா, நம்மை ஆராதிக்கின்றோம். தூய ஆவியானவரே இறைவா, நம்மை அன்பு செய்கின்றோம். விண்ணக தந்தையே இறைவா, இயேசுவின் இரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மையாக்கும். உம்முடைய தூய ஆவியானவரால் எங்களை ஆட்கொண்டு நிரப்பி வழிநடத்தும். இயேசுவின் இரத்தமே, உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இரத்தமே, உம்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா திருவிழாவிலும் சிறப்பு மறைமுறைகள் இருக்கும். அதே போல நம்முடைய பங்குல 3 நாள் வியாழன் வெள்ளி சனி சிறப்பு மறைமுறைகள். சிறப்பு மறைமுறைக்கு கொஞ்சம் சிறப்பாக கூட்டம் வரும்னு பார்த்தேன். ஆனால் சிறப்பு மறைமுறைக்கு பொதுவாக சாதாரணமான ஒரு கூட்டம் வந்திருக்கு. பரவாயில்ல, ஏன்னா 20 பேரையும் நான் பார்த்துருக்கிறேன், 20,000 பேரையும் பார்த்துருக்கிறேன். பெரும்பாலும் சில பங்கு தந்தைகள்லாம் ரொம்ப குறைப்பட்டுக்கிடுவாங்க, மனசு வருத்தப்படுவாங்க. என்னப்பா அதை 500 பேர் வருவாங்கன்னு பார்த்தேன், 50 பேர் வந்திருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க ஃபாதர், மேலே போனால் இதை விட கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். இங்கேயாவது ஒரு 50 பேர் பார்க்குறாங்க, மேலே போனால் எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது. வந்திருக்கிறதுலே முக்கால்வாசி கூட வராதாங்க. அதனால் வந்தவர்களுக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஏன்னா யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 64வது வசனம், பைபிள் வச்சிருக்கிறவங்க அதை எடுத்து வாசிக்கலாம். யோவான் 6:64 கொஞ்சம் சத்தமாக வாசிக்க பார்ப்போம். ஏன்னா இந்த சிறப்பு மறையுறைக்கு நான் மட்டும்தான் பைபிள் கொண்டு வரணும்னா அது அர்த்தம் இல்லை. சிறப்பு மறையுறைக்கு எல்லாருக்கும் பைபிள் கொண்டாங்க. நான் பைபிள் கொண்டு வராமல் குமுதம் ஆனந்த வடலில் உள்ள கதைகளெல்லாம் சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க. நீங்கள் சாமியார் பைபிள்லேருந்து ஒரு வசனம் கூட சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன அர்த்தம்? நம்மளும் பைபிளை கொண்டு வந்து சிறப்பு மறைவுரைங்கிறது கேட்கறதுக்கு இல்லை. சிறப்பு மறைவுரைங்கிறது அட்லீஸ்ட் இங்கே வந்தாவது பைபிளை ஒரு தடவை பிறகு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். யோவான் 6:64 யோவான் 6வது அதிகாரம் எதை பற்றி? யோவான் 6வது அதிகாரம் எதை பற்றி? நற்கருணையை பற்றி. நீங்கள் புதிய ஏற்பாட்டிலேயே நற்கருணையை பற்றி ஒரு அதிகாரம் இருந்ததுன்னா அது 6ஆம் அதிகாரம் தான். யோவான் 6 முழுவதுமே நற்கருணையை பற்றி தான். அந்த நற்கருணையை பற்றி இயேசு பேசுகிற போது தான் சொன்னாரு, இந்த நற்கருணையை பற்றி பேசுறதுக்கு நீங்க கேட்கறதுக்கு வந்திருக்கிறீங்களா, நாம் பேச நீங்க கேட்க வந்திருக்கிறீங்களா? அது வந்தவங்க பாதி பேர் இருக்க மாட்டோம்னு ஓடி போயிட்டாங்க. ஆனாலும் இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், கேட்க வந்திருக்கிறவர்களை பற்றி சொன்னார். வாசிங்க. 64 மோட்சத்துக்குள்ள நுழையக்கூடிய நம்பிக்கை அனுபவம் வேணும். ஏன்னா மோட்சத்துல யார் இருப்பா? 3 கடவுள் இருப்பார். அந்த 3 கடவுள் நம்முடைய ஆலயத்தில் இருக்க.
நற்கருணையாக தந்தை மகன் தூய ஆவியானவராக இருக்கிறார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில காண்பது காணாதது ரெண்டுமே இருக்கு. நம்ம விசுவாச பிரமாணத்தில் சொல்றோம், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனை. அதனால கோயிலையும் திருப்பலியிலையும் நம்ம காணாதது தான் அதிகமா இருக்கு. நம்ம காணக்கூடியது மிக குறைவு தான், காணாதது தான் அதிகம். அதான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18வது இறைவசனத்துல பவுல் சொல்வார், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது காணாததை, நாம எதை காணலையோ அதை நோக்கிய வாழ்க்கை. நம்ம திருப்பலிக்கு வந்துட்டு பக்கத்துல உள்ளவங்களையும் ஸ்பீக்கரையும் ஃபேனையும் ஃபாதரையும் பார்க்கறதுக்கு இல்லை, காணாததை பார்க்கிறோம். இந்த ஆலயத்துக்கு நம்ம வரும்போதெல்லாம் காணாததை பார்க்கிறோம். பவுல் என்ன சொல்லுறார்? 4:18 வாசிங்க. நாம் காண்பவற்றை அல்ல, நாம் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம். இன்னைக்கு முக்கியமா நம்முடைய நம்பிக்கை அதிகமாகணும், கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைய வேணும்னா காணாததை நம்ம நம்பணும், நம்பிக்கையால் காண வேண்டும். 2, காணாததை நம்ப வேண்டும், நம்புவதை நாம் காண வேண்டும். அதனாலதான் தோமையாருக்கு இயேசு சொன்னார், கண்ணால் காண்பதை அல்ல காணாததை நம்புகிறவர்கள் பேர் பெற்றவர்கள். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, காண்பவை நம்ம கண்ணால பார்க்கக்கூடியதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது, காணாததுதான் நிலையானது. இன்னொன்று, கண்ணால் காணக்கூடியதெல்லாம் சாதாரணது, காண முடியாததுதான் மிக மிக முக்கியமானது. நம்முடைய உடம்புல பாருங்க, அழகான முகம் இருக்கும், நல்ல வலுவான உடல் இருக்கும், கை காணலாம், அதுதான் பார்க்கக்கூடியது. ஆனா அது முக்கியமானது அல்ல. நீ கையிலாட்ட வாழ முடியும், கண்ணிலாட்ட வாழ முடியும், முகையிலாட்ட வாழ முடியும். ஆனால் காண முடியாத ஒன்று இதயம், நம்முடைய இதயம். அந்த இதயம் முக்கியமானது. எனவேதான் பவுல் சொல்கிறார், காண முடியாதது நிலையானது, காண முடியாதது முக்கியமானது, காண முடியாதது தான் வல்லமையானது. அதனாலதான் நம் காணாததை நோக்கி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்ப நம்ம ஆலயத்துக்குள்ள வரும்போது நம்ம காணாததை நம்பி காண வேண்டும். ஏன்னா எபிரேயர் 11ஆவது அதிகாரத்துல முதல் வசனத்துல நம்பிக்கையை பற்றி சொல்கிற போது, எது நம்பிக்கை? நம்ம கொண்டிருக்கிற நம்பிக்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை நம்பிக்கை என்ன? வாசிங்க. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்றப்பட்டனர். கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை. இன்னைக்கு நம்ம காணாதது என்னதெல்லாம்? இப்ப நம்ம கோயிலுக்கு வந்துருக்கிறோம், உங்க பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்கிறா? பக்கத்துல இருக்கிற ஆளை பாருங்க, யார் உட்கார்ந்துருக்கா? இந்த பக்கம் யார் உட்கார்ந்துருக்கா? அந்த பக்கம் யார் உட்கார்ந்துருக்கா? ஆனா நம்முடைய நம்பிக்கை என்ன? நம்ம கூட காவல் தூதர் எப்பவும் இருக்கிறார். காவல் தூதர் நம்ம எங்க போனாலும் நம்ம கூட இருக்கிறார். நம்மை விட்டு நீங்காமல் எப்போதும் ஒரு காவல் தூதர் இருக்கிறார். நீங்க மத்தேயு 18:10வது வசனத்துல இயேசு சொன்னார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காவல் தூதர் உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காவல் தூதர் உண்டு. 18:10 வாசிங்க. அதனால நீங்க வீட்டில இருந்து வரும்போது, அது புனித ஜான் மரியலையானி சொல்றாரு, நீங்க எப்போ கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, நட்புறனை சந்திக்க போனோம், கோயிலில் போய் ப்ரேயர் பண்ண போனோம், கோயிலில் திருப்பதிக்கு போகணும், எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ அதிகமான சந்தோஷப்படுறது உங்கள் காவல் தூதர். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் நம்ம கோயிலுக்கு போகணும்னு நினைக்கும் போதே. அப்போ இந்த காவல் தூதரை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நமக்கெல்லாம் டம்மி பீஸாக தான் காவல் தூதர், ஒரு யூஸ் கிடையாது.
அது வாட்டில் கூட கிடக்குது போகுது. நம்ம காவல் தூதரை நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்பவும் இல்லை, காவல் தூதர் வழியாக கடவுளுடைய அருளை பெறவும் இல்லை. இயேசுடைய வாழ்க்கையில காவல் தூதர்கள் மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல காவல் தூதர்கள் இயேசுவுக்கு கூட எப்பவும் இருந்தாங்க, எல்லா நேரத்திலும் இருந்தாங்க. இந்த 4:11 என்ன செஞ்சாங்க? பின்னர் அலகை அதை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். பாருங்க, அலகை அகன்றது, அலகை சோதிக்க வந்தது, சாத்தான் துன்புறுத்த வந்தது. அலகை போகவும் காவல் தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். நீங்க புனித மார்கரெட் அலகா அந்த அம்மாவோட வாழ்க்கையை நம்ம வாசித்து பார்க்குறோம். அழகை இயேசுக்காக சோதிச்சுட்டு போயிட்டான். சாத்தான் அந்த அம்மாவை அடிக்கடின்னு அடிச்சு அந்த அம்மா காயத்தோட விழுந்து கிடக்குறாங்க. நைட்டில் தூக்கத்தில் காயத்தோட விழுந்து கிடக்குறாங்க. ஆனால் காவல் தூதர் சாத்தான் அழகை போகவும் காவல் தூதர் என்ன பண்றாரு? காலையில் 5 மணிக்கு கடை திறந்ததும் கடையில் போய் காப்பி வாங்கி வந்து கொடுக்குறாரு. அந்த புனிதர் கடையில் போய் காப்பி வாங்கிட்டு வந்து அந்த புனிதருக்கு கொடுக்குறாரு. காவல் தூதர் பணிவிடை செய்கிறவர்கள். நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் பணிவிடை செய்கிறவர்கள். நீங்க புனித பியோவினுடைய வாழ்க்கையில அவர் ஒரு பாவ சங்கீர்த்தனம் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒரு அம்மா அமெரிக்கால இருந்து வராங்க. அவங்க பேத்தி புது நன்மை வாங்க போறாங்க, பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும். ஃபாதர் பியோட்ட போய் பாவ சங்கீர்த்தனம் பண்ண சொல்றாரு. அப்ப இந்த பாட்டிக்கு ஒரு பயம். என்ன பயம்னா, ஃபாதர் பியோவுக்கு இங்கிலீஷ் தெரியாது, இத்தாலி தான் தெரியும். இந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், இத்தாலி தெரியாது. இவ போய் என்ன பாவ சங்கீர்த்தனம் பண்ண போறாரோ தெரியலையே. இவரை சொல்றது ஃபாதருக்கு புரியுமா? ஃபாதர் அந்த அம்மாவுக்கு ஒரு பயம். ஆனா பாவ சங்கீர்த்தனம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பொண்ணு ஃபாதர் பேத்தி சொன்ன இங்கிலீஷ் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது? அப்ப ஃபாதர் சொல்றாரு, என் காவல் தூதர் அவங்க செய்யறாங்க பாருங்க. நம்ம நம்பி காவல் தூதருடைய உதவியை நம்ம கேட்க போகிறோம். இப்போ எங்க சர்ச்சில் வந்து அது சூசியப்பட ஆலயம். அப்போ கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு மாசு முடியுது. 2 மணிக்கு எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு வயசானவர், ஒரு 80 வயசு இருக்கும். அவர் ஏற்கனவே பெரிய கண்ணாடி வந்து பார்வை தெரியாது, பகல்லே ஒழுங்கா தெரியாது. நைட்டு எல்லாம் மாசு முடிஞ்சு போகணும் அவரு. ஆனால் வீட்டுக்கு ஒத்தையில போக முடியாது, தனியாக போக முடியாது. அப்போ சூசியப்பரே நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? நான் இதை கூட்டிகிட்டு போகிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு. எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொன்ன உடனே ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டி ஒருத்தர் பக்கத்தில் வந்து நிற்கிறார். ஐயா எங்கே போகணும் பெரியவரை? நான் வீட்டுக்கு போகணுங்கய்யா. கூடயே போகிறாங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. பேசிட்டு அந்த பெரியவர் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டு உள்ள ஏறிட்டு இந்த வந்த தம்பிக்கு, கூட வந்த தம்பிக்கு நன்றி சொல்லலாம்னு திரும்பி பார்க்குறாரு. அந்த ஆளங்கா அந்த பெரியவர் கண்ணீரோட அழுதுட்டு சொல்றாரு, காவல் தூதர் தான் என்னை கூட்டிட்டு வந்து எங்க வீட்டில் விட்டாரு. உண்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே. நீ கைத்தட்டி இருக்கிறா, கைத்தட்டி பாடுவீங்களா? கைத்தட்டி பாடலாமா? இன்னும் அதிகமாக இன்னும் ஆழமா அன்பு கூறுவே. இன்னும் ஆழமா உண்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை நம்ம இந்த பாட்டு எழுதுறவங்க எதுக்கலாம எழுதிக்கலாம். ஆனால் நம்ம கோயிலில் வந்து பாட்டு பாடும்போது நம்ம இந்த பாட்டில் யாரை ஆராதிக்கிறோம்? ஆண்டவரை.
நற்கருணை ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். அதனாலதான் ஈரோடுல பெரிய ஷாப்பிங் மால் இருக்கலாம், பெரிய பார்க்கு, பெரிய சினிமா தியேட்டர், கலெக்டர் ஆஃபீஸ் நிறைய இருக்கலாம், பெரிய பெரிய இடங்களா இருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் விட பெரிய முக்கியமான இடம் வந்து திரு எழுதிய ஆண்டவர் ஆலயம். அதான் திருப்பாடல் 80ல் 10வது வருஷம் நம்ம அதான் வாசிக்கிறோம். நீங்க எங்கெல்லாம் போய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய இடத்துலலாம் நீங்க இருந்தாலும், எத்தனை வருஷம் நீங்க இருந்தாலும், ஆனா ஆண்டவருடைய ஆலயத்துல வாசிங்க. 80:10 வாசிங்க. 84:10 வேற்று இடங்களில் வாழும் இந்த வசனம்லாம் நம்ம நிறைய கேட்டுருக்கோங்க. இந்த பெரிய விளக்கம் ராத்திரி கூட அதைத்தான் வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு இருந்து அடுத்த நாள் வரைக்கும் நற்கருணை ஆராதனை நடக்கும். இந்த வசனத்தை தான் மாறி மாறி வாசிச்சுட்டு இருப்பாங்க. வேற்று இடங்களில் இருக்கிற 1000 நாட்களை விட உம்முடைய ஆலயத்தில் இருக்கிற ஒரு நாளே. ஆனால் கோயிலுக்கு வரமாட்டாங்க. வேற்று இடத்துல இருக்கிற 1000 நாட்களை விட இங்கே இருக்கிற ஒரு நாள் பையன் வரமாட்டாங்க. வார ஆட்கள் பாருங்க, திருப்பதிக்கு மட்டும்தான் கோயிலுக்கு வருவாங்க. திருப்பதி முடிஞ்சது வீட்டுக்கு போயிட்டா அடுத்த நாள் திருப்பதிக்கு தான் வருவாங்க. கேட்டால் கோயில் தூரமாக இருக்குன்னு சொல்லுவோம். திரும்ப கலெக்டர் ஆஃபீஸ் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியும், காய்கறி கடை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியும், அதுக்கெல்லாம் போகவே நடந்து போக மாட்டாங்க, பைக்கில் போக மாட்டாங்க. கோயில் ஒழுங்கு தான் போகணுங்கிற மாதிரி. கோயில் ரொம்ப தூரமாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டு வீட்டு பக்கத்துலேயே, ரயில்வே ஸ்டேஷன் வீட்டுக்கு முன்னாடியே இல்லை. எல்லா இடத்துக்கும் நம்ம போவோம். ஏன்னா அங்கே உள்ள முக்கியத்துவம் நமக்கு தெரியும். ட்ரெயினில் போகணும், பஸ்ஸில் போகணும், கலெக்டர் எல்லாம் தெரியும். ஆனால் இந்த இடத்தோட முக்கியத்துவம் கூட நமக்கு தெரியல, நம்ம நம்பலை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பைபிள் சொல்கிறது, நீ எங்கே போனாலும் எல்லாத்தையும் விட மிக 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 முக்கியமான உயர்ந்த உன்னதமான இடம் இங்கே தான். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு இங்கே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஒரு அம்மா வந்து வீட்டில் துணி நிறைய குமிஞ்சு கிடக்கு. ஒரு வாரம் எல்லாரும் கலட்டி போட்ட துணிகள் புற கிடக்கு. துவைக்கணும். வீட்டில் வாஷிங் மிஷின் கிடையாது. அப்போ வீட்டில் அதெல்லாம் துவைக்கணும்னா என்ன செய்ய? இடுப்பு வலிக்குது, முட்டு வலிக்குது. ஏன்னா 40-45 வயசுக்கு மேலே எல்லா வலியும் வந்துடும். இடுப்பு வலி, தோள்பட்ட வலி, கை வலி, எல்லா வலியும் வந்துடும். அது சிசேரியனுக்கு ஒரு ஊசி போடுறாங்க முதுகில், சாகிற வரைக்கும் அந்த வலி. எப்படி துவைக்கிறது? அவ்வளோ துணி குமிஞ்சு கிடக்கு. அப்போ இந்த அம்மா ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே இந்த துணியை போட்டு நான் துவைச்சு முடிக்கிறது, எனக்கு ஏதாவது உதவி செய்கிறாங்க. நம்ம நினைச்சா சிரிப்போம். துணி துவைக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்டயா கேட்கறது கேட்போம். இந்த ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை, எல்லாம் துவைச்சி அவ்வளோத்தையும் காய போட்டாங்க. முதுகு வலிக்கல, இடுப்பு வலிக்கல. அந்த அம்மா சொல்றாங்க, காவல் தூதர் என்னோடு சேர்ந்து அவர் தான் துவைச்சாரு, அவர் தான் காய போட்டாரு, நான் ஒரு வேலையும் செய்யல. இயேசுவுக்கே புகழ். காவல் தூதர்கள் நம் காணாதவர்கள், ஆனால் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய அருள், பெரிய துணை. பணிவிடை செய்வார்கள், நம்மை வலுப்படுத்துவார்கள். நீங்க லூக்கா 22ல் 43வது வசனத்துல, இயேசு சோர்ந்து போகிற போது, ஐயோ டயர்டா இருக்க, ரொம்ப வீக்கா இருக்கன, மனசு ரொம்ப கவலையா இருக்க, அப்போ காவல் தூதர்கள் உற்சாகப்படுத்துவார்கள். அந்த நேரத்தில் போய் சீரட் அடிக்க கூடாது, அந்த நேரத்தில் போய் தண்ணி அடிக்க கூடாது, அந்த நேரத்தில் போய் வாட்ஸ்அப்பில் உட்காந்து யார்கிட்டயாவது கடலை பண்ணக்கூடாது, அந்த நேரத்தில் போய் யூடியூப்ல உட்காந்து எதாவது பண்ணக்கூடாது. சோர்ந்து போகும்போது, வலுவற்றவர்களாக இருக்கிற போது காவல் தூதர்கள் இயேசுவை வலுப்படுத்தினார்கள், அவர்கள் நம்மையும் வலுப்படுத்துவார்கள் காவல் தூதர்கள். அப்போ நம்ம கோயிலில் மட்டும் இல்லை, வீட்டிலையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா பொலிவியா நாட்டில் கேட்டலினா ரிவாஸும் இருப்பாங்க. திருமதி கேட்டலினா ரிவாஸ். நீங்கள் கூகுளில் போய் அந்த அம்மாவோட பேரை அடிச்சிங்கன்னா ஒரு புத்தகம், ஒரு PDF புத்தகமே டவுன்லோட் ஆகும். மார்ச் மாதம் 25ஆம் தேதி என்ன திருநாள்?
மங்கள வார்த்தை திருநாள். அந்த மங்கள வார்த்தை திருநாளுக்கு நம்ம கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு எப்போ வராங்கன்னா நம்மளை போய் ஒரு சிலரை போலதான் ஆண்டவரை இறக்கமாக பாடி பிடிக்கும் போதுதான் உள்ள வெற்றி ஆகிறாங்க கோயிலுக்குள்ள. அப்போ மாதா அந்த அம்மாட்ட சொல்றாங்க, மாதா பீடத்தில் அந்த மாதா காட்சி கொடுக்குறாங்க. அந்த காட்சி கொடுத்துட்டு பிஷப் வந்து புதுசு வச்சுக்கிட்டு இருக்காரு. மாதா கேட்குறாங்க, ஏன் லேட்டாக வந்தா இன்னைக்கு? அந்த கோபத்தோட கேட்குறாங்க, ஏன் இன்னைக்கு லேட்டாக வந்த? மாதா கேட்காங்க. நம்ம ஏதோ சொல்கிறாங்க, நீ பூசைக்கு லேட்டாக வரக்கூடாது, திருப்பலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கோயில் வந்துருப்பாங்க. சரி, இப்போ நல்லா கேட்டுக்கோ, இந்த திருப்பலியில் உள்ள நீ காணாததையெல்லாம் நான் உனக்கு காண்பிக்க போறேன். நீ அதை எல்லாத்தையும் பார்க்கணும், பார்த்துட்டு இதை எழுதி எல்லா மக்களுக்கும் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி மாதா கண்ணால காண முடியாத எல்லாத்தையும் அந்த அம்மாவுக்கு காண்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கு பக்கத்துல காவல் தூதர்கள் இருக்கிறது. அந்த காவல் தூதர்கள் காணிக்கை நேரத்துல நம்முடைய காவல் தூதர்கள் பவனி வராங்க. நீங்க காணிக்கை கொண்டு வராங்க பரவாயில்ல, காவல் தூதர்கள் தங்க பாத்திரத்துல காணிக்கை கொண்டு வராங்க. உடனே மாதா சொல்றாங்க, பாத்தியா தங்க பாத்திரத்துல கொண்டு வராங்க தெரியுமா? இவங்க யாரு? வரும்போது மனசுல வேதனையோட கஷ்டத்தோட ஆண்டவர்கிட்ட நிறைய விண்ணப்பங்கள் ஜெபங்களோட வந்தாங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய காவல் தூதர்கள். அடுத்து ஒரு காவல் தூதர்கள் வராங்க, வெள்ளி பாத்திரத்தை கொண்டு வராங்க. அவங்க திருப்பலிக்கு வந்தாலும் சரி, திருப்பலியில கொஞ்சம் ஏனோதானான்னு கலந்துக்கிட்டு அதை ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கடுத்து வரக்கூடிய வானதூதர்கள் மனசு ரொம்ப சோகமா ரொம்ப நொந்து போய் வராங்க. அவங்க யாருடைய காவல் தூதர்கள்னா, கோயிலுக்கு வந்து கோயில திருப்பலியில கலந்துக்கிடாம எந்த ஜபமும் எந்த விண்ணமும் எது கிடையாது, நான் நன்மை வாங்கினா போதும் அப்படின்னு வரக்கூடிய காவல் தூதர்கள். இது எல்லாத்தையும் மாதா காமிக்கிறாங்க காவல் தூதர்களை பாரு. அடுத்து அன்னை மரியாள் எங்க நிற்கிறாங்க? திருப்பலியில அதை காமிக்கிறாங்க. பீடத்துல ஆயர் வந்து திருப்பலி வைத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பின்னாடி மாதா அந்த ஆயரை பார்த்து முழங்கால் போட்டு நிற்கிறாங்க. அப்போ அந்த கேட்டரினா ரிவாசுங்கிற அம்மாட்ட மாதா கேட்குறாங்க, ஏன் நான் பீடத்துக்கு பின்னாடி முழங்கால் போட்டிருக்கிறேன்னு உனக்கு சந்தேகமா இருக்கும், உனக்கு ஆச்சரியமா இருக்கும். மாதா எவ்வளோ பெரியவங்க, பிஷப்புக்கு பின்னாடி ஏன் முழங்கால் போட்டுக்கணும் அப்படின்னு நீ மனசுல நினைக்கலாம். ஆனால் திருப்பலியில எனக்குள்ள இடம் அந்த இடம் தான். எல்லா திருப்பலியிலும் நான் அங்கே தான் இருக்கிறேன். ஏன்னா என் மகன் எனக்கு ஒரு குறையும் வைக்கல, எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறார், அருளால் நிரப்பி இருக்கிறார், குறையில்லாமல் நிரப்பி இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு திருப்பலியிலும் என் மகனை உடலாக, இரத்தமாக, ஆன்மாவாக, தெய்வீகமாக அந்த திருப்பலியில கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுக்கல, அதை குருக்களுக்கே கொடுத்திருக்கிறார். அதைத்தான் ஆச்சரியத்தோடும் நன்றியோடு நான் பார்த்து அவர்களோடு சேர்ந்து நான் பலி ஒப்பு கொடுக்கிறேன் என்று மரியாதை சொன்னார். அப்ப திருப்பலியில பீடத்துல மாதா பின்னாடி இருக்கிறாங்க. ரெண்டாவது மாதா என்ன சொன்னாங்கன்னா, என்னை தேடி என் பிரசன்னத்தை தேடி திருத்தலங்களுக்கு மக்கள் போறாங்க. வேளாங்கண்ணி, பாத்திமா, லூர்து எல்லா இடத்துக்கும் மக்கள் போறாங்க. அங்கே என் பிரசன்னம் உண்டு, அங்கே போகிறவர்களுக்கு என் பிரசன்னம் கிடைக்கும். ஆனால் அதை விட அதிகமாக எங்கே நற்கருணை ஆண்டவர் இருக்கிறாரோ அவருக்கு முன்பாக நான் எப்போதும் இருக்கிறேன். என்னையும் என் மகனையும் பிரிக்க முடியாது. என் மகன் எங்கே இருக்காரோ அவரோட நான் இருப்பேன். என்னுடைய பிரசன்னம் ஆலயத்தில் நற்கருணைக்கு முன்னாடி எப்போதும் இருக்கும் என்று அன்னை மரியாள் சொன்னார். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியாள் நாம் காணாத தாய், நாம் காணாத ஒருவர் ஆலயத்தில் இருக்கிறார். நான் அதனால தான் சொன்னேன், நீங்க கோயிலுக்குள்ள வந்துட்டீங்கனாலே நீங்க விண்ணகத்துக்கு வாரீங்க. விண்ணகத்துல யாரெல்லாம் நாம் பார்ப்போமோ, நாம் காண்போமோ, அவர்களையெல்லாம் காணாதவர்களாக ஆலயத்தில் இருக்கிறார். நீ எப்போ கோயிலுக்கு வந்தாலும் மாதாவை பார்க்கலாம், எப்போ கோயிலுக்கு வந்தாலும் தூதர்களை பார்க்கலாம், எப்போ கோயிலுக்கு வந்தாலும் இங்கே புனிதர்களுடைய இடைவிடாத பரிந்துரை. நீங்க எப்போ கோயிலுக்கு வந்தாலும் நற்கருணை ஆண்டவர் எப்போதும் இங்கே உயிரோடு எல்லா நேரத்திலும் இருக்கிறார்.
அதனாலதான் நீங்க வந்து ஒரு சிறப்பு மறையுரைக்கோ நீங்க வந்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து உட்கார்ந்தாலே போதும். நீங்க வந்து உட்கார்ந்தாலே போதும். நீங்க ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், இல்லை நீங்க கோயிலில் வந்து மறையுரையை கேட்கணும், அதெல்லாம் இல்லை. நீங்க ஆலயத்தில் அமர்ந்திருந்தாலே நற்கருணை ஆண்டவருடைய அருளும் ஆற்றலும் உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கும். ஏன்னா இங்கிலாந்து நாட்டில் இப்போ அயர்லாந்தில் இருக்கிறாங்க. ஃப்ரிட்ஜ் மெக்கன்னா ஒரு சிஸ்டர், அருட்சகோதி ஃப்ரிட்ஜ் மெக்கன்னா. அந்த அம்மா நற்கருணைக்கு முன்னாடி ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காட்சியை காமிக்கிறார். என்னன்னா சூரிய ஒளி, சூரிய வெளிச்சம். ஒருத்தர் தரையில உட்கார்ந்து இருக்கிறார், ஒருத்தர் படுத்து கிடக்கிறார். இந்த காட்சியை ஆண்டவர் காண்பிக்கிறார். அந்த உட்கார்ந்து இருக்கிற படுத்து கிடக்கிற உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும். எனக்கு கொரோனா காலத்துல டாக்டர்கள் சொன்ன முக்கியமான ஒரு மருந்து என்னன்னா சூரிய ஒளியில தினமும் 1/2 மணி நேரம் நின்றுகிறார். ஏன்னா சூரிய ஒளியிலிருந்து எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கிறது. கொரோனாவை எதிர்க்கக்கூடிய சக்தி, நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி, நமக்கு ஆற்றல் சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கும். இந்த காட்சியை அந்த சகோதரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவர் இந்த காட்சிக்கு என்ன அர்த்தம்? சூரிய ஒளியில 2 பேர், ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க, ஒருத்தர் படுத்திருக்கிறாங்க, நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க, என்ன அர்த்தம்? அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு சூரியனுக்கு கீழே, ஒரு சூரியனுக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்திருந்தா அவருக்கு ஆற்றல், எதிர்ப்பு சக்தி, அவருக்கு உடல்ல நிறைய நன்மைகள் நடக்கும் என்றால், சூரியனே படைத்த சூரியனாகிய கடவுள் நான் நற்கருணையில உயிரோடு இருக்கிறேன், ஏன் முன்னாடி வந்து உட்கார்ந்தாலும் ஜெபித்தாலும் அத்தனை பேரும் அருளாலும் ஆற்றலாலும் வல்லமையாலும் நிரப்பப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். கலந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். அதனால நற்கருணையில நீங்க கோயிலில் வந்து பிரசங்கம் கேட்குறீங்களோ, சிறப்பு மறைவுகளை கேட்குறீங்களோ, அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் வருதே இல்லையோ. நீங்க இங்க உட்கார்ந்து 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் நீங்க உட்கார்ந்துட்டு போகும்போதே உங்களுக்கான உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அருளாலும் ஆண்டவர் உங்களை நிரப்பி இருப்பார். உங்க வழியா நீங்க வீட்டுக்கு போகும்போது அந்த அருள் உங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் போய் சேரும். ஏன்னா பொருள் இருந்தா உலகத்துல வாழ முடியாது. கடவுளுடைய அருள் இல்லாம நம்ம வாழ முடியும். பொருளை மட்டும் வச்சு வாழ முடியும். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் வாங்க, திருச்செந்தூருக்கு போறாங்க, திருப்பதிக்கு போறாங்க, வேளாங்கண்ணிக்கு போறாங்க. ஏன்? எவ்வளவு பணம் இருந்தாலும் பணத்தை வச்சு வாழ முடியுமா? பெரிய பெரிய தலைவர்கள், பிரதம மந்திரி, பெரிய பெரிய கோயிலுக்கு போறாங்க, இவ்வளவு அதிகாரம் இருக்கு. ஆனா அதிகாரத்தை வைத்தும் அறிவை வைத்தும் இந்த உலகத்துல வாழ முடியாது. கடவுளுடைய அருள் வேண்டும், அந்த அருளை தர வேண்டும். ஏன்னா பொருளை வைத்து அருளை வாங்க முடியாது, ஆனால் அருளை வைத்து பொருளை வாங்க முடியும். கடவுளுடைய அருள் இருந்தால் எதனாலும் வாங்கலாம். ஆனா 1 கோடி ரூபாய் இருந்தாலும் நீங்க கடவுளுடைய அருளை வாங்க முடியாது. அப்போ கடவுளுடைய அருளை பெற்றோர்கள் அதிகமாக பெற வேண்டும், முக்கியமா. ஏன்னா நான் இத்தாலிக்கு போகும்போதோ பிரான்ஸுக்கு போகும்போதோ தான் இந்த காட்சியை நான் பார்த்தேன். எல்லாம் 50 வயசுக்கு மேலே, 60 வயசுக்கு மேலே கோயிலுக்கு வந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு ஒரு 10 பேர் 15 பேர் தான் வந்திருந்தாங்க. 60 வயசுக்கு கீழே யாருமே கோயிலில் இல்லை. பீட சிறுவர்கள்லாம் கிடையாது. பிரான்ஸ்லாம் பங்கு தந்தை தான் உபதேசியார், பங்கு தந்தை தான் ஜெபம் சொல்வார், அவர் தான் கோயிலை திறப்பார், அவர் தான் கோயிலை போடுவார், அவர் தான் மைக்கெல்லாம் போடுவார். ஆள் கிடையாது, ஒருத்தர் கிடையாது. அந்த நிலைமைக்கு தமிழ்நாடு ஈரோடு வேகமா வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு வகையில் வருத்தமா தான். கத்தோலிக்க குடும்பங்களில, ஏன்னா கத்தோலிக்க திருச்சபை கத்தோலிக்க குடும்பங்களை நம்பி இருக்கிறது. Catholic families are the hope of Catholic Church. மறந்துடக்கூடாது. கத்தோலிக்க திருச்சபையை நம்பி நம்ம இருக்கிறோம் நினைக்கிறோம்.
கத்தோலிக்க குடும்பங்களை நம்பித்தான் கத்தோலிக்க திருச்சபை இருக்கிறது. கத்தோலிக்க குடும்பங்கள் யாரை நம்பி இருக்கிறது? கத்தோலிக்க பெற்றோர்களை நம்பி இருக்கிறது. கேத்தலிக் பேரண்ட்ஸ் ஆர் த ஹோப் ஆஃப் கேத்தலிக் ஃபேமிலி. அப்போ கத்தோலிக்க பெற்றோர்கள் அருள் வாழ்வு வாழலாம், அந்த குடும்பமும் அருள் வாழ்வு வாழலாம். அப்ப என்ன ஆகும்? கத்தோலிக்க திருச்சபை அங்கே இருக்காது. இன்னைக்கு பிரான்ஸ் நாட்டில் பாருங்க, ஒரு காலத்தில் அதான் கத்தோலிக்க நாடு பிரான்ஸ் நாடு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு 14% மக்கள் தான் போறாங்க. ஒரு கணக்கெடுப்புல 8%. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு ஒரு காலத்துல கத்தோலிக்க நாடு, இன்னைக்கு 8% மக்கள் தான் அந்த திருப்பலிக்கு போறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அங்கே கத்தோலிக்க குடும்பங்கள் கத்தோலிக்க அருள் வாழ்வை வாழவில்லை, கத்தோலிக்க பெற்றோர்கள் கத்தோலிக்க வாழ்க்கை வாழவில்லை. என்ன ஆச்சு? இப்போ பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர் யாரு? ஓரின சேர்க்கையாளர், தன் பாலின திருமணம், சேம் செக்ஸ் மேரேஜ். யாரு? பிரான்ஸ் நாட்டு அதிபர். ஒரு நாட்டினுடைய அதிபரே ஒழுக்கக்கேடான ஒருவர் சாதாரண பாவம் செய்யக்கூடிய ஒரு நாட்டினுடைய அதிபராக இருக்கிறார். நீ அமெரிக்கா கொஞ்சம் தில்லுமுள்ளான ஒரு நாடு தான். ஆனா நாட்டின் அதிபர் என்றால் அவர் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அங்க கத்தோலிக்க குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா பிரான்ஸ்ல 8% மக்கள் தான் ஆலயத்துக்கே வருகிறார்கள். அப்ப கத்தோலிக்க பெற்றோர்கள் இல்லை, கத்தோலிக்க குடும்பங்கள் இல்லை, கத்தோலிக்க திருச்சபை இல்லை. அப்ப என்ன ஆகுன்னா ஒழுக்க கீழானதும் ஓரின சேர்க்கையானதும் அங்கே. இப்ப ஜெர்மனியில பார்க்க 14%, அதுக்கு கீழே தான் கோயிலுக்கு வராங்க மக்கள். அங்க என்னாச்சு? இப்போ கத்தோலிக்க திருச்சபை இன்னைக்கு உலக திருச்சபையோட கோப்பாண்டவரோட சட்டம் போட்டுருக்காங்க. ஜெர்மன் நாட்டு ஆயர்கள் திருத்தத்தையோட சட்டம் போடுறாங்க. எதுக்கு? நீங்க ஓரின சேர்க்கை திருமணத்தை ஆசீர்வதிக்கணும், நீங்க சேம் செக்ஸ் மேரேஜ் கோயில்ல நீங்க அர்ச்சிக்கணும். நம்ம திருத்ததை அவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதம் கொடுக்கணும். அதிகம் என்ன சொல்றாங்கன்னா, திருவருட்சாதன திருப்பலி அவங்களுக்கு நிறைவேற்றணும், பெண்களுக்கு குருப்பட்டம் கொடுக்கணும், ஓரின சேர்க்கையாளர்களை குருவானவராக்கணும். அது நினைக்கும் போது நமக்கு தலை சுற்றுது. கத்தோலிக்க நாடு ஜெர்மனி இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. காரணம் என்ன? கத்தோலிக்க பெற்றோர்கள் கடவுளுடைய அருளை பெற்று அருள் வாழ்வு வாழாததுனால, பணம் சம்பாதிச்சா போதும், பிள்ளைய டாக்டர் ஆக்கினா போதும், பிள்ளைய இன்ஜினியர் ஆக்கினா போதும், கை நிறைய சம்பாதிச்சா போதும், கோயிலுக்கு போகாட்ட பரவாயில்ல அப்படின்னு நினைச்ச காரணத்தினால இன்னைக்கு குடும்பத்துல பிள்ளையும் சரியில்லை, சபையும் சரியில்லை, நாடும் சரியில்லை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனவேதான் அருள் வாழ்வு நமக்கு மிக மிக முக்கியம். புனித பவுஸ்தீனார் சொல்கிறார், கடவுளுடைய அருளை நாம் 3 வகையாக பெற்றுக்கொள்ளலாம். கடவுளுடைய அருளை கொடுக்கிற வாய்ப்பால், the channels of God's grace, கடவுளுடைய இரக்கத்தை பெறக்கூடிய 3 வாய்க்கால்கள் புனித பவுஸ்தீனார் சொல்றார். ஒன்று இறை வார்த்தை, பைபிள், கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை நமக்கு அருளை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும்னு நிறைய பேருக்கு தெரியாது. கோயிலை சுற்றி சுற்றி கும்பிட்டா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், மொட்டை போட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும், இல்லை பாத யாத்திரை போன ஆசீர்வாதம் கிடைக்கும், நிறைய சொல்றோம். அன்னதானம் போட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் பைபிளை வாசித்தா ஆசீர்வாதம் கிடைக்கும். கடவுளுடைய அருளை, இரக்கத்தை கடவுளுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறார். ஒரு திருமணமாகி 7 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை. அந்த தம்பதியை கேட்குறாங்க, ஃபாதர் எனக்கு குழந்தை இல்லை, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் பைபிள் வாசித்தீங்களா? எங்கள் வீட்டில் பைபிளே கிடையாது, நான் பைபிளே வாசிக்க மாட்டோம். அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்? அவங்க சிரிக்கிறாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கும் பைபிள் வாசிக்கிறதுக்கு என்ன ஃபாதர் சம்பந்தம்? நம்ம நிறைய பேர் அப்படி தான் நினைப்போம். குழந்தை பிறக்கிறதுக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? பைபிள் வாசித்தா குழந்தை பிறக்குமாமோ? பைபிள் வாசித்தா வியாபாரம் நல்லா நடக்குமா? பைபிள் வாசித்தா என் பிள்ளைகள் ஆண்டவருக்கு உள்ள பிள்ளைகளை வாழ்வாங்களா? யாரும் சொல்றேன்,
கத்தோலிக்க பெற்றோர்கள். நம்ம தானே கத்தோலிக்க குடும்பத்தை உருவாக்கணும். அப்போ அவங்க அப்படிதான் மனசுல நினைச்சாங்க. நான் நீ பைபிளை வாசிச்சு பாரு, போய் பைபிளை வாசிங்க, உங்களுக்கு ஒரு ஜெபமும் பண்ண வேண்டாம், பைபிளை போய் வாசிங்க. அவங்க பைபிள் வாங்கி யோவான் நற்செய்தியை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. 1வது அதிகாரத்தில் 2 பேரும் வாசித்தாங்க. யோவான் நற்செய்தியில் எத்தனை அதிகாரம் இருக்கு? 21 அதிகாரம். யோவான் நற்செய்தி 21 அதிகாரம். 2 பேரும் வாசிக்க ஆரம்பிச்சாங்க. 21 அதிகாரம் கூட வரல. யோவான் நற்செய்தியை வாசித்துட்டு இருக்கும் போதே அந்த அம்மா கன்சீவ் ஆயிட்டாங்க. அந்த அம்மா கருவுற்றார், அவளுக்கு குழந்தை பிறந்தது. ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தை நமக்கு கடவுளுடைய அருளை பெற்றுக் கொடுக்கும். கடவுளுடைய வார்த்தை கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக் கொடுக்கும். அந்த கடவுளுடைய வார்த்தையை நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வாசிக்கிறது இல்லைன்னு திருத்தந்தை பிரான்சிஸ், திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் ரொம்ப வருத்தப்படுறாங்க. தெரிய மாட்டாங்க, கடவுளுடைய வார்த்தையே தெரிய மாட்டாங்க, எங்க பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா பைபிளை படிக்காம நம்ம மோட்சம் பெறலாம்னு நினைக்கிறோம். 100க்கு 100 சான்ஸே கிடையாது. யார் பைபிள் வாசிக்கலையோ அவங்களுக்கு மோட்சம் கிடையாது. ஏன்னா இயேசு யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் சொல்றாரு, என் வார்த்தையை வாசித்து என் வார்த்தையை நம்பி என் வார்த்தையை கடைபிடிக்கிறவன் நிலை வாழ்வை பெறுவான். கடவுளுடைய வார்த்தை இல்லாமல் நமக்கு நிலை வாழ்வு கிடைக்காது. அது பிஷப்பாக இருந்தாலும், ஃபாதராக இருந்தாலும், சிஸ்டராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சொல்லலாம். அதனாலதான் பேதுரு சொன்னார், ஆண்டவரே நிலையில் வாழ்வதொரு வார்த்தைகள் உம்முடன் தானே உள்ளன. நான் மாதாமல பக்தியா இருக்கேன்னு சொல்லலாம், இல்லை நான் ஜெபமாகலாம் சொல்லலாம், நான் ஒரு நாளைக்கு 5 தடவை ப்ரேயர் பண்ற சொல்லலாம். ஆனால் பைபிள் வாசிக்கிறேன்னா, கடவுளுடைய வார்த்தை எனக்கு தெரியலனா எனக்கு மோட்சம் கிடையாது. மோட்சத்தில் எனக்கு ஏன்னு கேட்டேங்க, கடவுளுடைய வார்த்தை இல்லாம உனக்கு கடவுளுடைய வாழ்க்கை இருக்காது. இயேசுவின் வார்த்தை இல்லாம இயேசுவின் சீடரை இருக்க முடியாது, சான்ஸே கிடையாது. அப்ப கடவுளுடைய வார்த்தை நமக்கு அருளை பெற்றுக் கொடுத்திருப்பாங்க. கடவுளுடைய வார்த்தை அவருடைய இரக்கத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்தது. அப்ப கடவுளுடைய வார்த்தையை நம்ம வீட்டில் வாசிக்கணும். இப்போ எங்க ஊர்ல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் ஒரு இந்து மனுஷன், ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆனா ஊருக்கு வெளியே அவர் ஒரு இடம் வாங்கி போட்டுட்டார். அந்த வீடு கட்டார். ரிட்டையர்மெண்ட் ஆனால் நிறைய பணம் வரும், நிறைய காசு வரும். ரிட்டையர்மெண்ட் காசை வச்சு வீடு கட்டார். வீடு கட்டிட்டார். ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டிட்டார். வீடு கட்டி பால்லாம் காய்ச்சி எல்லாம் கிரக பிரவேசம்லாம் முடிஞ்சிட்டு அடுத்த நாள் அவர் வீட்டு கதவை திறக்கிறாரு. உள்ள ஒரு பாம்பு, குட் மார்னிங் சார்ந்த ஒரு பாம்பு படம் எடுக்குது. பார்த்த உடனே பயம், ஐயோ வீட்டுக்குள்ள பாம்பு. அந்த பாம்பை விரட்டிட்டு உள்ள போய் தாழ்வடை திறக்காரு. அங்கே ஒரு பாம்பு, குட் மார்னிங் சார். வீட்டுக்குள்ள எங்கே போனாலும் பாம்பா. உடனே என்ன செய்ய, உன்னை வீட்டை கூட்டிட்டு இந்த பாம்பு பிடிப்பாங்க அவங்கள கூட்டி கொண்டு பாம்பு பிடிச்சாரு. அவனை 5 பாம்பை பிடிச்சாங்கன்னா அடுத்த நாள் 10 பாம்பு. நிறைய யாகம் பண்ணார். வீடு ஃபுல்லா நெருப்பை வச்சு அதுக்கு நிறைய யாகம்லாம் வச்சுருக்காங்க. அந்த யாகம்லாம் பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கல, பாம்பு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த வீட்டில் இருக்க முடியல. பாருங்க, 40 லட்சம் ரூபாய்க்கு கனவு வீடு. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் போய் ஜாலியாக ரெஸ்ட் எடுப்போம். ஆனால் வீட்டு உள்ளே போக முடியல. அப்படி என்ன செய்ய பார்த்தாரு, வீட்டை விற்றுருவோம்னு நினைச்சார். ஏன்னா வீடு நமக்கு சரிப்பட்டு வராது, கிரகம் சரியில்லை, ராசி சரியில்லை, விற்றுருவோம். அப்போ ஒருத்தர் சொன்னாரு, சார் உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை தெரியுமா, நீங்கள் டாய்லெட் இந்த பக்கம் போடக்கூடாது சார். அதில் ஒரு 4 லட்சம் ரூபாய் செலவழித்து அந்த பாதி சொல்லாமல் எல்லாத்தையும் மாற்றினார். மாற்றிட்டு அப்பா மாற்றிட்டப்பா அப்படின்னு அடுத்த நாள் பாம்பு வரும். ஏன்னா பாம்புக்கு வாஸ்து தெரியுமா, அது கொஞ்சம் அறிவு இருக்குதா, அதுக்கு வாஸ்து தெரியாது. ஆனால் இவர் இன்ஸ்பெக்டர் வாஸ்து பண்ணி பார்த்துட்டாரு. அப்போ வீட்டை விற்றுலாம் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள போய் கேட்டா 30 லட்சம் ரூபாய்க்கு கேட்குறாங்க வீட்டை. 45 லட்சம் ரூபாய் கேட்டான் வீட்டை, 30 லட்சம் ரூபாய் கேட்டேன். ஏன்னா அந்த வீட்டுக்கு பாம்பு வீடுன்னு வேலை வச்சுட்டாங்க. ஊருக்குள்ள போனால் இன்ஸ்பெக்டர் வீடுன்னு சொல்ல மாட்டாங்க, அது பாம்பு வீடு தானே, பாம்பு வீடு தானே. பாம்பு வீட்டில் யார் போயிருவா,
30 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கலாம், கொடுங்க சார். அப்போ இவர் ரொம்ப சோகமாக இருக்கும்போது பக்கத்தில் அன்பிய தலைவர், நம்ம அன்பிய தலைவர் இருக்கிறார் ஆரோக்கிய சுவாமி. ஆனால் அவர் சொன்னார், சார் எங்கள் ஃபாதரை கூட்டிட்டு வந்து நாங்கள் மந்திரிக்கணுமா அப்படின்னு கேட்டார். மந்திரிக்கல் நம்ம ஊரில் பெரிய மந்திரவாதி யார்? பங்கு தந்தை தான். எப்போ சகல மந்திரிக்கும் அவர் தான் செய்வார். என்னென்ன மந்திரிக்கணுமோ அவரை கூட்டிட்டு தான் மந்திரிச்சுவார். ஆனால் சொல்ல ஃபாதரை கூட்டிட்டு வந்து நாங்கள் மந்திரிச்சா பாம்பெல்லாம் ஓடிடும். இவர் பார்த்தா என்னெல்லாமும் பண்ணி பார்த்துட்டோம், இதையாவது கூட்டு வாப்போம், ஏதாவது சரியாக வரப்போம் அதுவே அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டார். ஆனால் இவர் போய் ஃபாதரை கூட்ட ஃபாதர் எங்கள் வீட்டில் வந்து வீடு மந்திரிக்கணும், பாம்புன்னு சொல்லலை, என்ன ஃபாதர் வந்துருக்க மாட்டார். அதனால ஒரு வீடை மந்திரிக்கணும், புது வீடு ஃபாதர், அவர் ஒரு இந்து ஆள் ஃபாதர், நம்மளை கூப்பிடுதார் ஃபாதர், எங்கே அனுப்பிய ஃபாதர், வாங்க ஃபாதர். ஆனால் ஃபாதர் கிளம்பி வந்துட்டார். வந்து அந்த வீட்டில் வந்துட்டு பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை வாசிங்க அப்படின்னாரு. ஆனால் அவர்கிட்ட தான் பைபிள் கிடையாது. ஆனால் அன்பிய தலைவர் சொன்னார், எங்கள் வீட்டில் பைபிள் இருப்பார், நான் எடுத்துட்டு வரேன். போய் எடுத்துட்டு வந்தார். வாங்கி 3 வருஷம் ஆச்சு, புதுசாக அப்படியே அந்த சிறப்பு கலர் கூட மாறலை, அப்படியே. சரி இன்னைக்காவது பயன்படுத அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் ஒரு வசனத்தை சொன்னார். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 19வது வசனம். இந்த வசனத்தை நீங்கள் சத்தமாக வாசிங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அதை அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்து, ஐயா நீங்களே வாசிங்க அப்படின்னு. இப்போ லூக்கா 10:19 இயேசுவோட வாக்குறுதி, பைபிளில் 7000 வாக்குறுதிக்கு மேலே இருக்கு. நீங்கள் பெந்தகோஸ்தக்காரங்கிட்ட கேட்டால் எல்லா வாக்குறுதியும் கடற்கரை அடிப்பாங்க. உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ வந்து வாளாகாமல் தலையாவாய், நீ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய், வரிசையாக அனுப்புவாங்க. ஏன்னா கடவுள் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு, அவர் கொடுத்தா செஞ்சு ஆகணும். ஏன்னா பைபிளில் வந்து 3 காரியங்கள் இருக்கு, 3 P. ஒன் இஸ் ப்ராமிஸ், வாக்குறுதி. பைபிளில் வாக்குறுதி புக்கம், ப்ராமிஸ், புக் ஆஃப் ப்ராமிஸ். 2வது பைபிள் இஸ் புக் ஆஃப் பிரேயர், இறை வேண்டலின் புத்தகம், ஜபத்தின் புஸ்தகம். 3 பிரீச்சிங், இது ஒரு போதனையின் புத்தகம். இது 3 பைபிள் இருக்கு. இது 3 தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராமிஸ், ஆண்டவரே நீங்க சொன்னீங்களா, நீங்க செய்யுங்க. அவர் அரசியல்வாதி இல்லை, எலெக்ஷனுக்காக சொல்றது. நம்ம திருப்பதியில் பார்த்து ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகள் மன்றாட்டு சொல்லுவாங்க. அதில் அந்த காலத்திலிருந்து சொல்லுவாங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரே. கத்தோலிக்க கிறிஸ்தவம் 2-3 தெரியும், தட்டுங்கள் திறக்கப்படும், 2-3 தெரியும். ஆனால் 7000 வாக்குறுதிக்கு மேலே இருக்கு. அதில் ஒன்றுதான் இந்த லூக்கா 10:19. இயேசு சொன்னார், வாக்குறுதியாக சொன்னார், வாசிங்க. பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும், இயேசு வாக்குறுதி கொடுத்திருக்காரு பாருங்க. பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும், பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், இவை எதுவுமே உங்களுக்கு தீங்கி விளைவிக்காது. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி, ஐயா இந்த வார்த்தையை நீங்கள் வீட்டில் 3 நேரம் வாசிக்க சத்தமாக, காலையில் மத்தியானம் சாயந்தரம். ஏன்னா இந்த மந்திரிக்க வேலையிலேயே நம்ம நம்பி மந்திரவாதி ஆகிடலாம். கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கும். அந்த பெரியவருக்கு இந்த வார்த்தை பிடிச்சது, அது வாசிக்கும் போதே பிடிக்குது. ஏன்னா பாம்பு வருது பார்த்தீங்களா, அதனால அவர் தினமும் வாசித்தார். நான் 3 நேரம் தான் வாசிக்க சொன்னேன். அவர் வாசித்து மனப்பாடம் ஆகிட்டு, மனப்பாடமாகி வீட்டில் எப்போ உட்காந்தாலும் பாம்புகளை தேள்களை மிதிக்கவும், பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லம் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு, எதுவுமே உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது. 2 நாள் கழிச்சு நம்ம அன்பிய தலைவர் வந்தார். சார் இவர் வீட்டில் உட்காந்து பாம்புகளை தேர்ந்தெடுத்து, சார் வீட்டில் பாம்பு வந்துச்சா? அது வரைக்கும் அவர் பாம்பை பற்றி யோசிக்கலை. இவங்க போய் கிச்சனில் திறந்து பார்க்காங்க, பாம்பு இல்லை. காய்கறி திறந்து பார்க்காங்க, பாம்பு இல்லை. பாம்பு இவங்களை தேடிச்சு, இப்போ பாம்பை தேடி போறாங்க. வீட்டுக்கு ஒரு பாம்பு கூட வரல. ஏன்னா கடவுளுடைய வார்த்தை அங்க இருக்கிற எல்லா தீமை இருள் அத்தனையும் வெளியேற்றியது. கடவுளுடைய வார்த்தை வழியாக அந்த வீட்டுக்கு அருளும் இரக்கமும் பாதுகாப்பும் கிடைத்தது. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை
சென்னையில் கோல்டன் ராக்கில் சகாயராஜன் ஒரு பிரதர் இருக்காங்க. அவர் வீட்டில் மாடியில் வந்து ப்ரேயர் நடத்துவார். மாடியை வந்து அதுக்கெல்லாம் கட்டி போட்டுருக்காங்க. அப்போ அவங்க வீட்டில் மாடியில் இதே மாதிரி ஒரு சின்ன நற்செய்தி கூட்டம். அங்கே செய்தி கொடுக்குறேன். செய்தி கொடுக்கும்போது இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன், இந்த வாக்குறுதியை சொல்கிறேன். இதை சொல்லிட்டு கீழே அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டைனிங் ஹாலில் சாப்பிட உட்காந்துருக்குறோம். இந்த வீட்டம்மா உள்ளே போய் கிச்சனில் சப்பாத்தி எடுக்க போனாங்க. உள்ளே போனாலும் பதறி எடுத்து ஓட்டமாக ஓடியாராங்க. என்னன்னு பார்த்தா அந்த வீட்டு கிச்சனுக்குள்ள இருந்து தேள், பெரிய பெரிய தேள் உள்ள இருந்து வெளியே வந்து அந்த கிச்சனில் தான் எல்லாம் வேலை பார்த்துக்கிறாங்க. ஆனால் உள்ளே போனால் தேள் வந்துக்கிட்டே தலைமுறையாக அங்கே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. இவ்வளோதான் அதை யாரை போடணும்னு காத்துக்கிட்டு தெரியல. அந்த வீட்டில் மேலே சொன்ன இறை வார்த்தை வீட்டுக்குள்ள இருக்கிற தேட போன வெளியே கொண்டாந்துருச்சு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அதனாலதான் கடவுளுடைய வார்த்தை நமக்கு அருளையும் இரக்கத்தையும் பெற்றுக் கொடுக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, பைபிள வாசிக்கும் போது நம்ம 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம், 2 பேதுரு 1:3 வாசிங்க. ஏன் பைபிள் வாசிக்கணும்? ஏன் வந்து கடவுளுடைய வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கணும்? நல்லா கவனிக்கணும். கடவுள் ஆற்றலை, வல்லமையை, மாட்சியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை அறிந்து கொள்வதன் வழியாக எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய வார்த்தையை வாசிதான் அறிந்து கொள்ள முடியும். அந்த வார்த்தையை கேட்டு அறிந்து கொள்ள முடியும். அப்ப எவ்வளவுக்கு அதிகமா அவரை அறிந்து கொள்கிறோமோ அறிந்து கொள்வதன் மூலம் வாசிங்க. பாருங்க, எல்லாத்தையும் நமக்கு கொடுப்பாங்க. நமக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கு என்னெல்லாம் தேவையோ பாருங்க. பேதுரு திருச்சபையுடைய முதல் திருத்தந்தை எவ்வளவு அழகா சொல்லிருப்பாங்க. கடவுள்கிட்ட மாட்சி வல்லமை என்ன இருக்கு? நம்மை அவர் அழைத்திருக்கிறார். நாம் இந்த இறை பற்றுள்ள வாழ்க்கை நடத்துறதுக்கு நமக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் கொடுப்பார். எப்போ? அவரை அறிந்து கொள்வதன் வழியாக கொடுப்பார். அவரை அறிந்து கொள்வதன் வழியாக கொடுப்பார். அதனாலதான் பிலிப்பியர் 3:8 பவுல் சொன்னார் பாருங்க, என் வாழ்வில் ஒப்பற்ற செல்வம் என் ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்வதே. அறிந்து கொள்வதே. பைபிள்ல வந்து அறிந்து கொள்வதையும் சொல்லப்படுகிறது, அறியாமையும் சொல்லப்படுகிறது. நீ ஓசையா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஓசையா இறைவாக்கின்னு சொல்வார். 4:6, 6:6 2 வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ என்னை அறியவில்லை, நீ அறியாமல் இருக்கிறார். ஏதோ கோயிலுக்கு வந்தா பூசையை பார்த்தா, வீட்டுக்கு போறேன், டிவியை பார்க்கறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன். எங்கேயாவது யாராவது சொன்னா எனக்கு தெரியும். மறைக்கல்வியில சின்ன குறிப்பிடத்தில் படிச்சது தெரியும், வேற ஒன்றும் எனக்கு தெரியாது. நீ அறிவை புறக்கணிக்கிறாய். வாசிங்க ஓசையா 4:6 வாசிங்க. அறிவு இல்லாததால் என் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நீ அறிவை புறக்கணித்தால் நான் உண்மை புறக்கணிப்பேன். நம்ம வாழ்க்கையில் வர பல கஷ்டங்களுக்கு காரணம் நமக்கு தெரிய மாட்டாங்க. அவர் தான் காரணம், இவர் தான் காரணம், நிறைய சொல்லுவோம். அதுல 3 காரணங்கள்ல முதல் காரணம், நீ அறிவை புறக்கணித்தாய். நீ பைபிள் வாசிக்கல, கடவுளை அறிந்து கொள்ளல. இப்போ ஒரு சிஸ்டர் வந்து வீடியோவில் ஒரு பெந்தெகோஸ்தே சபைக்கு ஒரு சிஸ்டர் போயிடுச்சு. நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து அந்த அம்மா பெந்தெகோஸ்தே மேடையில் வந்து சாட்சி சொல்லுது. அது நல்லா குண்டு கத்திரிக்கா மாதிரி. பெந்தெகோஸ்தே போனதுக்கப்புறம் எதுக்கு அங்கேயே போட்டு தலையில அது அங்கேயே போட்டு அது சாட்சி. என்ன சாட்சினா, நான் வந்து கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தேன், நான் எதுக்கு எடுத்தாலும் மாதான்னு சொல்லுவேன், யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஜெபமாலையை தான் கொடுப்பேன், நீ மாதாட்டா வேண்டும் நான் சொல்வேன். ஆனால் எனக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது, நான் பைபிளே வாசித்ததில்லை. எவ்வளோ கதை அளக்கிறாங்க. அவன் பைபிள் வாசித்தவங்களா இருந்திருப்பா, கான்வென்ட்ல இருக்கா. நான் பைபிளே வாசித்ததில்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு சகோதரர் வந்து ஒரு பெந்தெகோஸ்தே சகோதரன் என்கிட்ட கேட்டார். அவர் சொன்னார். அவர் சொன்னப்பதான் என் கண்ணே திறந்துச்சு அப்படின்னு கதை அளத்துட்டு இருக்கிறான், சாட்சி சொல்கிறான். அதனால பெந்தெகோஸ்தே சபைக்கு வந்த பிறகு தான் நான் பைபிளே வாசிக்கிறேன். நான் சிஸ்டராக இருக்கும்போது பைபிளே வாசித்ததில்லை.
எனக்கு இயேசு யாருன்னே தெரியாது, இப்போதான் இயேசு யாருன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சாட்சி சொல்லியிருக்கான். எல்லாத்துக்குமே அது கேவலமா அவமானமா இருக்கு. இப்படி ஒரு சிஸ்டர் போய் ஒரு மேடையில, ஏற்கனவே பெருமானு ஒருத்தர் இருந்தார், இப்போ ஒரு சிஸ்டர் கிளம்பியிருக்கான், இப்படி ஒரு சாட்சி சொல்லிட்டு இருக்கான். கத்தோலிக்க சபையில் என்ன, எனக்கு பைபிள் தெரியாது, இயேசு தெரியாது, இப்போதான் இருக்கு. இப்போ அதே மாதிரி நம்மளும் சாட்சி சொல்லக்கூடியவங்களா இருக்குமா? நான் கத்தோலிக்க திருச்சபையில் எனக்கு பைபிள் தெரியாது, எனக்கு இயேசு தெரியாது. அப்போ நீ அறிவை புறக்கணித்தார். நான் அறிவிக்கணும், என் மக்கள் அறியாமையால் அழித்து கொண்டிருக்கிறார்கள். என மத்திய 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அறிவு இல்லாதவன் யார்? கொண்ட கூட வாங்கிக்கலாம். என் வார்த்தையின் மீது தன் வீட்டை கட்டுகிறவன் அறிவாளி. மணல் மீது, இந்த உலகத்தின் வார்த்தையின் மீது தன் வீட்டை கட்டுகிறவன் அறிவில்லாதவன், அறிவிலி. அப்போ வார்த்தையின் மீது வீட்டை கட்டினா வெள்ளம் வரும், புயல் வரும், காற்றடிக்கும், அசையாமல் உறுதியாக இருக்கும் ஓ வாழ்க்கை. சொல்ற நீ லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் உயிர்த்தான அறிவிலிகளே, அறிவில்லாதவர்களே யாரு? கடவுளுடைய வார்த்தையை அறியாத. அப்போ கடவுளுடைய வார்த்தையை அறிகிறது முக்கியமா? கடவுளுடைய அருளை நான் பெற வேண்டும். ஒரு அப்பா பைபிள் வாசித்தா குடும்பம் மாறிடும், அந்த வீட்டுக்கு சூழ்நிலை மாறிடும். ஒரு அம்மா பைபிள் வாசித்தா வீட்டு குடும்பம், ஏன்னா கடவுளுடைய அருள் உள்ள வந்துடும். அதனால விஜயகுடியில் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிற போது சொன்னார்கள், உங்க வீட்டில் பைபிளை ஒரு ஒரு ஸ்டாண்டில் வைங்க, ஒரு அரியணையில் வைங்க, அரியணையில் வைங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை சத்தமாக வீட்டில் வாசிங்க. மாதா சொன்னாங்க, சத்தமாக வாசிங்க. ஏன்னா கடவுளுடைய வார்த்தை அந்த வீட்டில் வாசிக்கப்படும் போது எல்லா இருள் தீமை எல்லாம் வெளியே போயிடும். இயேசு வார்த்தை சொன்னார், பேய் ஓடிச்சு. அப்போ கடவுளுடைய வார்த்தையை வீட்டில் சத்தமாக வாசித்தா அந்த வீடு கடவுளுடைய வீடாக மாறும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. கடவுளுடைய வார்த்தை வழியாக கடவுளுடைய அருளை, கடவுளுடைய இரக்கத்தை நாம் பெறுகிறோம். அப்போ நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்க அப்பா பைபிள் வாசிக்கிறத பார்க்கணும், அம்மா பைபிள் வாசிக்கிறத பார்க்கணும். அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களா? நம்ம என்ன செய்வோம்? ஸ்கூலுக்கு போகும்போது எல்லா படத்தையும் தொட்டு 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 கும்பிடுவோம். இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம் பண்ணுவீங்க? வீட்டை விட்டு வெளியே போகும்போது எல்லா படத்தையும், அவளோட படத்தை தொட்டு கும்பிட்டுட்டு ஒரு எண்ண பாட்டு இருக்கும், ஏசப்பா என்னையை மட்டும் காப்பாற்ற. இது ஜெபமா இல்லை, இது ஜெபம் கிடையாது, இது ஒரு பக்தி முயற்சி. இது ஜெபம் கிடையாது. தொட்டு குத்துறது எப்படி ஜெபமாகும்? ஏன்னா கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு பையன் கல்யாணம் முடிச்சு 2 நாள் ஆச்சு, அந்த பொண்ணுகிட்ட பேசவே இல்லை. கல்யாணம் முடிச்சது இப்படி குத்திக்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணு சொல்லிட்டா ஒரு லூசு பெயரை கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் உள்ள படத்தெல்லாம் முத்துனது பார்த்தாலும் கோயிலில் வந்து இந்த பக்கமா இந்த பக்கம் ஜூசியகம் தொட்டு 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 ஜெபம். ஒரு கோட்டா முடியுது, இன்னைக்கு கோட்டா முடியும். அது ஜெபம் இல்லையே. பாருங்க, சபையில் கத்தோலிக்க திருச்சபையில் பூரா தொட்டு முத்துற லூசுலாம் சொன்னேன். தொட்டு முத்துறது பக்தி முயற்சி. நானும் தான் தொட்டு முத்துறேன், நானும் தான் தொட்டு முத்துறேன். ஆனால் அது ஜெபம் இல்லையே. தொட்டு முத்திட்டு ஜெபம் செய்யாமல் இருக்கக்கூடாத, தொட்டு முத்திட்டு பைபிள் வாசிக்காமல் இருக்கக்கூடாத. அப்போ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்கன்னா பைபிளை வாசித்துட்டு போ. நான் வெளியே போகிறேன், பைபிள் வாசித்துட்டு போ. நைட்டு தூங்க போகிறேன், பைபிள் வாசித்துட்டு தூங்கு. ஏன்னா அந்த பைபிளில் இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ள வருவார். நீ யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை இயேசு சொல்வார். பைபிளுக்கும் ஒரு கதை புஸ்தகத்துக்கு என்ன வித்தியாசம்? ஆனந்த விகடன், குமுதம் இல்லை பேப்பர், அதுக்கும் பைபிளுக்கு என்ன வித்தியாசம்? இந்த பைபிளில் என்ன ஆற்றல் இருக்குது? இயேசு சொன்னார், இந்த பைபிளில் 6:63 வாசிங்க. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வுதலும் ஆவியை கொடுக்கிறது. அந்த வாழ்வுதல் ஆவி தான் பைபிள் இருக்கு. இது மனித வார்த்தையா மனித கைகளால் எழுதப்படுறது ஆவி, வாழ்வுதல் ஆவி. அப்ப அந்த வார்த்தைகள் இருக்கிற வாழ்வுதல் ஆவி நீ வாசிக்கும் போது உனக்குள்ள வந்துடும். அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்ற பாரு. அப்ப அந்த ஆவியாக வளர்ந்துட்டே இருப்பார்.
அப்போ நம்முடைய பிள்ளைகள் அந்த பைபிளை வாசிக்கும் போது எப்படி தவறான பாதைக்கு போவாங்க, அந்த பிள்ளைகள் எப்படி வாழ்க்கையில் தவறான வழியில் போய் நின்று அந்த பிள்ளைகள் கஷ்ட கல்வி வேதனை ஏற்படுவாங்க. ஏன்னு கேட்டால் கடவுளுடைய வார்த்தை நமக்கு அருளை, இரக்கத்தை, ஆசிரை, தூய ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறது. அப்படி இல்லாதனால என்ன ஆகுது? நீ மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 22, 29 இயேசு சொன்னார், ஏன் நம்ம மூட நம்பிங்க, ஏன் வச்சிருக்கோம்ல நம்ம வாழ்க்கையில நிறைய மூட நம்பிக்கைகள், நிறைய தவறான நம்பிக்கைகள் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை செஞ்சா நமக்கு அது கிடைக்கணும், இதை செஞ்சா அது கிடைக்கணும். கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்தவத்திலேயும் தான் நிறைய மூட நம்பிக்கைகள், தவறான நம்பிக்கைகள். என்ன காரணம்? வாசிங்க, இயேசு என்ன சொன்னார்? உங்களுக்கு பயன்படும் தெரியாது, கடவுளுடைய வல்லமை தெரியாது, தவறான கருத்துக்களை கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மனைவினா யாரு, கணவன்னா யாரு, ஏன் டைவர்ஸ் அதிகமாகுது? ஏன்னா புதுசாக குடும்ப நடத்தி எது பிடிச்சிட்டாங்களா? நம்ம தாத்தா பாட்டி வாழாத குடும்பமா? 8 பிள்ளைங்க 10 பிள்ளைகளை பத்து எல்லா பிள்ளைகளையும் வளர்த்து ஒன்றா தானே இருந்தாங்க.